10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Example 8.3 பாருங்க. Let A and B be 2 points with the position vectors 2A vector plus 4B vector and 2A vector minus 8B vector. Okay, A and B be 2 points. அதனுடைய position vector கொடுத்துருக்காங்க. ஸோ position vector எப்படி எழுதுவீங்க? OA அப்படின்னு. ஓகே, ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய position vector எப்படி எழுதுவோம்? OA vector. OA vector equal to 2A vector plus 4B vector அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்க. பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவோம் நம்ம? 2A வெக்டர் மைனஸ் 8B வெக்டர் அப்படின்னு இது கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, A அண்ட் B 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் OA வெக்டர் கொடுத்துட்டாங்க, OB வெக்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சரியா? ரைட். ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ் விச் டிவைட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் A அண்ட் B இன் த ரேஷியோ 1:3 இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ். எந்த பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன செய்யுது? விச் டிவைட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் A அண்ட் B. கேட்டா AB அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்கா இல்லையா? அது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்டை. ஓகே, A அண்ட் B அப்படின்னு கிவனில் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா? ரைட். அந்த லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணுறீங்க, அது என்ன செய்யுது அப்படின்னா டிவைட் பண்ணுது. ஓகே, டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸுக்குரிய பொசிஷன் வெக்டர் கேட்குறாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் எப்படி டிவைட் பண்ணுது அப்படின்னா A அண்ட் பிங்கிற லைனை 1:3 இன்டர்னலி அண்டு எக்ஸ்டர்னலி அப்படிங்கிறாங்க. கரெக்டா? இன்டர்னலி அண்டு எக்ஸ்டர்னலி, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் 1:3ங்கிற ரேஷியோவில் ஏபிங்கிற அந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்கா, அதுக்குரிய பொசிஷன் வெக்டரை கேட்குறாங்க. கரெக்டா? ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ் விச் டிவைட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் A அண்ட் B. அப்போ A அண்ட் Bங்கிற அந்த 2 பாயிண்ட் இருக்கா, அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும். அந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஓகே, என்ன எப்படி டிவைட் பண்ணுது அப்படின்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்டர்னலாகவும் அதே மாதிரி 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் எக்ஸ்டர்னலாகவும் டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ரைட். சொல்யூஷன் பாருங்கள். லெட் OB the origin. Okay, let OB the என்னன்னு எடுத்துக்கிறோம்? origin. It is given that givenல கொடுத்துருக்குறாங்க என்னென்னு? ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்க. என்னென்னு? 2A வெக்டர் ப்ளஸ் 4B வெக்டர். இது கிவனில் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பிங்கிற பாயிண்ட் அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு? 2A வெக்டர் மைனஸ் 8B வெக்டர் அப்படின்னு. ஓகே, அப்போ கிவனில் கொடுத்துருக்குது எழுதிக்கிறேன். OA வெக்டர் ஈக்குவல் டு 2A வெக்டர் ப்ளஸ் 4B வெக்டர் அண்ட் OB வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2A வெக்டர் மைனஸ் 8B வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அடுத்தது என்ன செய்கிறேன்? அடுத்து என்ன சொல்கிறாங்க? பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் என்ன செய்யுது அப்படின்னா ஏபிங்கிற இந்த லைன். ஓகே, இந்த ஏபிங்கிற லைன், இந்த ஏபிங்கிற 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு லைன் கிடைக்குமா? அந்த லைனை டிவைட் பண்ணுது. எப்படி டிவைட் பண்ணுது அப்படின்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோ, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும். ஓகே, ரைட். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட் C அண்ட் D பி த பாயிண்ட்ஸ். ஓகே, C அண்ட் D பி த பாயிண்ட்ஸ் விச் டிவைட் த லைன் செக்மெண்ட் AB இன் த ரேஷியோ 1:3 இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். Cன்னு ஒன்று, இன்னொன்று Dன்னு ஒன்று. லெட் C and D be the points which divide the line segment AB. ABங்கிற லைன் செக்மெண்ட்டை என்ன செய்யுது? CD அப்படிங்கிற 2 பாயிண்ட் என்ன பண்ணுது? டிவைட் பண்ணுது. எந்த ரேஷியோவில் அப்படின்னா 1:3 அப்படிங்கிற இன்டர்னலாகவும் அதேமாதிரி 1:3 எக்ஸ்டர்னலாகவும் டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? தென் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? Cங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும், Dங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதான் அவங்க கேட்குறாங்க. ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை இன்டர்னலாகவும்
எக்ஸ்டர்னலாகவும் 1:3ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கரெக்டாக. அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சின்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு பாயிண்ட் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் கரெக்டாக. ரைட், அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஓசி வெக்டர் பொசிஷன் வெக்டர், சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர்னா ஓசி வெக்டர், டிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர்னா ஓடி வெக்டர். அப்போ ஓசி வெக்டரும் ஓடி வெக்டரும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, டயக்ராம் பாருங்கள். ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஏபிங்கிற லைனை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக. ஏபிங்கிற லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். சிங்கிற பாயிண்ட் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை இன்டர்னலி 1:3ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக. சிங்கிற பாயிண்ட் என்ன செய்கிறேன், ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்டர்னலி டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டயக்ராம் பாருங்கள். ஏபிங்கிற லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன்னா ரைட். சிங்கிறது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, ஏபிங்கிற 2 பாயிண்ட்டை இன்டர்னலி 1:3ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ரைட். அப்போ இது 1, இது 3 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஓசி வெக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஓசி வெக்டர். ஓகே, ஓசி வெக்டர் எப்படி எழுதுவீங்க நீங்கள், ஓகே, முன்னாடி அந்த ஓசி வெக்டர்னா இன்டர்னல் ரேஷியோ பார்த்துருப்போம் இல்லையா, செக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டர்னல் டிவிஷன் அப்படின்னு. ரைட், அதில் ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓசி வெக்டர் அப்படின்னா என்ன, இப்போ ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓபி வெக்டர் ஈக்குவல்ட்டுன்னு படிச்சிருப்போம். இங்கே என்னது, சிங்கிற பாயிண்ட் எடுத்தனால இதுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஓசி வெக்டர் ஈக்குவல்ட்டு ஃபார்முலா படிச்சிருப்போம் இன்டர்னல் டிவிஷனுக்கு என் ஓஏ வெக்டர் ப்ளஸ் எம் ஓபி வெக்டர் டிவைடு பை என் ப்ளஸ் எம் அப்படின்னு கரெக்டுங்களா. அதாவது ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை அங்கே செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷனில் படிச்சிருப்போம். ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை பிங்கிற பாயிண்ட் என்ன செய்யுது, எம்இஸ்டிஎன்கிற ரேஷியோவில் இன்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு. ஓகே, அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல்ட்டு என்னென்னு படிச்சிருப்போம், என் ஓஏ வெக்டர் ப்ளஸ் எம் ஓபி வெக்டர் டிவைடு பை என் ப்ளஸ் எம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா அந்த பிக்கு பதிலாக சிங்கிற பாயிண்ட் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் ஓசி வெக்டர் ஈக்குவல்ட்டு என் ஓஏ வெக்டர் ப்ளஸ் எம் ஓபி வெக்டர் டிவைடு பை என் ப்ளஸ் எம் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், அப்போ என் ஓஏ வெக்டர் இதில் பார்த்தீங்கன்னா இது எம் இஸ்டு என். அப்போ எம் வேல்யூ என்ன அப்படின்னா 1. பாருங்கள் டயக்ராமில் போட்டிருக்கேன், எம் இஸ்டு என். இது எம், இது என். எம் வேல்யூ அப்போ 1:3 அப்படிங்கிறப்ப எம் வேல்யூ என்ன அப்படின்னா 1, என் வேல்யூ என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது கரெக்டாக. அந்த ஃபார்முலாவில் என்ன செய்கிறேன், எண்ணுக்கு பதில் என்ன போடுறேன் 3. அப்போ இல்லை அப்படின்னா இப்படி தான் நீங்கள் அந்த டயக்ராம் சொல்லப்பே சொல்லிப்போம். இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்குது 3யா. அப்போ 3 இன்ட்டு ஓஏ வெக்டர் ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். 3 இன்ட்டு ஓஏ வெக்டர். அடுத்து இங்கே என்ன வந்திருக்கு 1 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய வெக்டர் இதுக்குரிய பொசிஷன் ஓபி வெக்டர் 1 இன்ட்டு ஓபி வெக்டர் டிவைடு பை இரண்டையும் ஆட் பண்ணிப்போம் நம்ம 1 + 3 அப்படின்னு கரெக்டுங்களா. ஸோ இப்படி பாருங்கள், என் ஓஏ வெக்டர் என்கிறது என்ன 3யா. அப்போ 3 இன்ட்டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் அடுத்தது என்னது எம்கிறது என்ன உனக்கு 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஓபி வெக்டர் டிவைடு பை 3 + 1 இல்லை அப்படின்னா 1 + 3 எது வேணாலும் போட்டுக்கோ கரெக்டுங்களா. ஸோ அப்போ 3 இன்ட்டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஓபி வெக்டர் டிவைடு பை 3 + 1 அப்படிங்கிறது கரெக்டாக. 3 வச்சுக்கோ. ஓஏ வெக்டர் என்னன்னு சொல்லிக்கிறோம் நம்ம 2a வெக்டர் ப்ளஸ் 4b வெக்டர். அப்போ 3 இன்ட்டு ஓஏ வெக்டர் எழுதிக்கிறேன் 2a வெக்டர் ப்ளஸ் 4b வெக்டர் ப்ளஸ் 1 போட்டுக்கோ. ஓபி வெக்டர் என்னன்னு தெரியும் 2a வெக்டர் மைனஸ் 8b வெக்டர். ஓகே, அப்போ 2a வெக்டர் மைனஸ் 8b வெக்டர் டிவைடு பை 3 + 1 என்ன ஆகிடும் 4 அப்படின்னு. ஓகேங்களா. ரைட், இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 3 இன்ட்டு 2aங்கிறது 6a வெக்டர் 3 இன்ட்டு 4b அப்படிங்கிறது ப்ளஸ் 12b வெக்டர். ஓகே, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2a வெக்டர் மைனஸ் 8b வெக்டர் அப்படியே கிடைக்கும். ஹோல் டிவைடு பை 4 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், இதுக்கப்புறம் என்ன செய்வீங்க ஏ வெக்டரோட ஆட் பண்ணு, பி வெக்டரோட ஆட் பண்ணு. ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்கு 6a வெக்டர் இருக்குது, இங்கே 2a வெக்டர் இருக்குது. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 8a வெக்டர். ஓகே, அப்போ 8a வெக்டர். அடுத்து இங்கே பாருங்கள் பி என்ன இருக்குது 12b வெக்டர் மைனஸ் 8b வெக்டர். அப்போ இரண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ப்ளஸ் 4b வெக்டர் ஹோல் டிவைடு பை 4 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், மேலே என்ன செய்யலாம் கீழே 4 இருக்குது, மேலே பாருங்கள் 8 4 ஒரு 4 வெளியே எடுக்கலாமா. ரைட்டு, 4 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கிடைக்கும் 2a வெக்டர் ப்ளஸ் இங்கே 4 வெளியே எடுத்தாச்சு என்ன கிடைக்கும் b வெக்டர். அப்போ 4 இன்ட்டு 2a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் டிவைடு பை 4 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அப்போ 4 என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகுது. அப்போ ஓசி வெக்டர் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா 2a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் அப்படின்னு. ஓகே, அப்போ ஓசி வெக்டர் என்ன கிடைக்குது 2a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் அப்படின்னு கரெக்டாக. ரைட், அடுத்து என்ன சொல்கிறாங்க அவங்க டிங்கிற பாயிண்ட்டு சொல்கிறாங்க. நம்ம என்ன அடுத்து இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சிங்கிற பாயிண்ட்டு ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை 1:3ங்கிற ரேஷியோவில் இன்டர்னலி
டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதனுடைய பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அடுத்து என்ன சொல்லிக்கிறேன், டிங்கிற பாயிண்ட்டு அதே ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஓடி வெக்டர் கண்டுபிடிக்கணுமா? ரைட். அப்போ ஓடி வெக்டர் ஈக்குவல் டு கரெக்டா எக்ஸ்டர்னலி அப்படிங்கிறப்ப ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா என் மைனஸில் போடு, இன்டர்னல் அப்படின்னா ப்ளஸ்ஸு, எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறப்ப மைனஸ், அவ்வளோதான் இல்லை. ஓகே. அப்போ என் ஓஏ வெக்டர் மைனஸ் எம் ஓபி வெக்டர் டிவைடு பை என் மைனஸ் எம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே. தட்ஸ் ஈக்குவல் டு என் வேல்யூ என்னன்னு தெரியும், 3. அப்போ 3 இன்ட்டு ஓஏ வெக்டர் மைனஸ் எம் வேல்யூ 1, 1 இன்ட்டு ஓபி வெக்டர் டிவைடு பை என் மைனஸ் எம், என் 3யா? அப்போ 3 மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஓகே. 3 மைனஸ் 1, 3 இன்ட்டு ஓஏ வெக்டர் எழுதிக்கோ, 2ஏ வெக்டர் ப்ளஸ் 4பி வெக்டர் மைனஸ் 1 இன்ட்டு ஓபி வெக்டர்னு ஓபி வெக்டர் தானே, ஓபி வெக்டர் எழுதிக்கிறேன், 2ஏ வெக்டர் மைனஸ் 8பி வெக்டர் டிவைடு பை 3 மைனஸ் 1 என்ன ஆகிடும், 2ன்னு வந்துடும். ஓகேவா? ரைட். இப்போ வெளியே இருக்கக்கூடிய 3ஆல் என்ன செய்யணும், உள்ளார மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு 2ஏ அப்படிங்கிறது 6ஏ வெக்டர், 3 இன்ட்டு 4பி அப்படிங்கிறது 12பி வெக்டர், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க இந்த டேர்மை, மைனஸ் 2ஏ வெக்டர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் 8பி வெக்டர் ஹோல் டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே. அப்போ 6ஏ வெக்டர் மைனஸ் 2ஏ வெக்டர், ஏ வெக்டரோட ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 மைனஸ் 2 ஆட் பண்ணால் 4ஏ வெக்டர், அடுத்து 12பி இங்கே 8பி ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 20பி வெக்டர் ஹோல் டிவைடு பை 2 அப்படிங்கிறது. கரெக்டா? ரைட். மேலே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 2 காமனாக வெளியெடுக்கிறேன், 2 காமனாக வெளியெடுத்துட்டா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 2ஏ வெக்டர் கிடைக்கும், ப்ளஸ் இங்கே 2 வெளியெடுத்துட்டா ஒரு 10பி வெக்டர் கிடைக்குமா? ரைட். அங்கே ஓடி வெக்டர் ஈக்குவல் டு நியூமரேட்டர் 2 காமனாக வெளியெடுத்துட்டேன் அப்படின்னா 2ஏ வெக்டர் ப்ளஸ் 10பி வெக்டர் ஹோல் டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அப்போ 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். உனக்கு என்ன கிடைக்கும், அப்போ 2ஏ வெக்டர் ப்ளஸ் 10பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஓடி வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் ஓஏ ஓபி அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏபிங்கிற 2 பாயிண்ட் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும். அந்த லைன் செக்மெண்ட்டை ஓகே 1:3ங்கிற ரேஷியோவில் இன்டர்னலாகவும் அதேமாதிரி எக்ஸ்டர்னலாகவும் டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கேட்குறாங்க. இன்டர்னலாக டிவைட் கூடிய பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், டின்னு எடுத்துக்கிறேன். அதனுடைய பொசிஷன் வெக்டரை கேட்டிருக்காங்க. ஸோ ஓசி வெக்டரும் ஓடி வெக்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? ரைட். அடுத்து எக்ஸசைஸ் 8.1ல் 3rd சம் பாருங்கள். ஓகே. லெட் A vector and B vector be the position vectors of the point A and B. கரெக்டா? ஸோ ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் அதனுடைய பொசிஷன் வெக்டர் என்ன சொல்லுவோம் நம்ம நார்மலாக, ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்க என்னென்னு, லெட் ஏ வெக்டர் அண்ட் ஸ்மால் ஏ வெக்டர் அண்ட் ஸ்மால் பி வெக்டர் பி த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ ஓஏ வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏ வெக்டர் ஸ்மால் ஏ வெக்டர், ஓபி வெக்டர் எப்படி எடுத்துக்கிறோம், ஸ்மால் பி வெக்டர் அவங்க எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. Prove that the position vectors of the points which trisects the line segment AB. Okay. Prove பண்ண சொல்றாங்க. The position vectors of the points, position vector of the points, அந்த பாயிண்ட் என்ன செய்யுதுன்னா which trisect the line segment AB. Okay. Trisect the line segment AB. அப்ப ABங்கிற லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்டா 3ஆ பிரிக்கக்கூடியது. கரெக்டா? ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை எத்தனையா பிரிக்குதாமா, 3 ட்ரைசெக்ட்ஸ். அப்போ 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகே. 3ஆ பிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப 2 பாயிண்ட் கிடைக்குமா அந்த இடத்துல, ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்னது 3ஆ பிரிக்கணும். அப்போ கண்டிப்பாக எத்தனை பாயிண்ட் இருக்கும், அதில் 2 பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகே. அந்த பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் தான் என்னென்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் 2பி வெக்டர் டிவைடு பை 3 அண்ட் பி வெக்டர் ப்ளஸ் 2ஏ வெக்டர் டிவைடு பை 3 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. திரும்ப பாருங்கள், ஏ அண்ட் பி 2 பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறாங்க. என்னென்னா ஸ்மால் ஏ வெக்டர் அண்ட் ஸ்மால் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ரைட். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன செய்யுது அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கா, ஏபிங்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்டு. ஓகே. ஏபிங்கிற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா ட்ரைசெக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரைசெக்ட்ஸ்னால் 3ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ 3ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எத்தனை பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல, 2 பாயிண்ட் இருந்தால் தானே
மூணாக செப்பரேட் பண்ண முடியும் ரைட். அப்போ அந்த 2 பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறதா என்னென்னு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் டிவைட் பை 3, இன்னொரு பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர் ப்ளஸ் 2a வெக்டர் டிவைட் பை 3 அப்படின்னு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். சொல்யூஷனை பாருங்கள். லெட் O be the origin. ஓகே, O be the origin. A vector and small a vector and small b vector be the position vector. P dot v அப்படின்னா position vector அப்படின்னு அர்த்தம். ஓகே, A vector and b vector be the position vector of the points A and B. ஓகே, be the position vector of the points A and B. ஓகேவா? Let P and Q be the points of trisection of AB. Okay, P and Q அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க? Be the points of trisection of AB அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை PQ அப்படிங்கிற 2 பாயிண்ட் என்ன செய்யுது? ட்ரைசெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ட்ரைசெக்ட்ஸ்னா 3 ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தமா? ரைட். அப்போ 3 டிவைட் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குமா? சப்போஸ் யூ டேக் இங்கே பாருங்க லைன் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏபி இந்த இதை என்ன செய்யுது? ட்ரைசெக்ட்ஸ் 2 பாயிண்ட் இருந்தாலும் 3 பிரிக்க முடியும். அப்போ 2 பாயிண்ட் ஒன்று பின்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று Q அப்படின்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? 3 பிரிக்குது அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ ஏபி அப்படிங்கிறதும் PQ ஈக்குவல் டு QB அப்படிங்கிறது. ஓகே, ட்ரைசெக்ட்ஸ் அப்படிங்கிற மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏபிங்கிற பாயிண்ட் அதே ஏபி PQ QB இது 3 என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கிவனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓங்கிறது ஆரிஜின், கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? OA அப்படிங்கிறது ஏ வெக்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க, OBங்கிறது என்ன எடுத்துக்க சொல்கிறாங்க? பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் டிவைட் பை 3. அதேமாதிரி கியூங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் என்னன்னா இங்கே வரக்கூடியது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டுங்களா? ரைட். P divides AB internally in the ratio 1:2 by section formula. கரெக்டா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணுமா? ரைட். பிங்கிற பாயிண்ட் பாருங்களேன், ஏபி எப்படி டிவைட் பண்ணுது? பிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபி. ஓகே, பிங்கிற பாயிண்ட் என்ன செய்யுதுன்னா ஏபியை டிவைட் பண்ணுது எப்படின்னா ஏபி பிபி அப்படின்னு. கரெக்டா? ஏபி பிபி. ஏபிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லிக்கிறோம்? 1. பட் பிபி அப்படிங்கிறப்ப இங்கே 1 இருக்குது, இந்த 1 இருக்குது, ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ பிங்கிற பாயிண்ட் என்ன செய்யுதுன்னா ஏபிங்கிற இந்த லைன் செக்மெண்ட்டை 1 இது என்னது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்குறேன். P divides AB internally in the ratio 1:2 by section formula. கரெக்டுங்களா? பிங்கிற பாயிண்ட் கியூங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க ப்ரூஃப்னு சொல்லிக்கிறாங்க இந்த ரெண்டும் அப்படின்னு. பிங்கிற பாயிண்ட் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பிங்கிற பாயிண்ட் டிவைட் பண்ணுது ஏபி. எப்படி எடுத்துப்பீங்க? ஏபி பிபி அப்படி தானே எடுத்துப்போம். ரைட். ஏபிங்கிறது என்ன உங்களுக்கு? 1. பிபி அப்படிங்கிறப்ப இந்த 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2. அப்போ பிங்கிற பாயிண்ட் என்ன செய்யுது? ஏபியை 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ரைட். அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு கரெக்டா ஓபி வெக்டர் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ண என்னது? 2வா? அப்போ 2 இன்ட்டு ஆப்போசிட்டில் எடுத்துக்கோ 2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஓஏ வெக்டர். அடுத்து என்ன எழுதுவீங்க? 2 இன்ட்டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஓபி வெக்டர் டிவைடு பை 2 + 1 அப்படின்னு எழுதுவோமா? ரைட். அதான் இங்கே ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும் ரெண்டையும் ஆட் பண்ணால் 2. அப்போ 2 இன்ட்டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஓபி வெக்டர் டிவைடு பை 2 + 1 அப்படிங்கிறது. ஓகே, 2 இன்ட்டு ஓஏ வெக்டர் என்னன்னு தெரியும்? ஏ வெக்டர் plus 1 into OB அப்படின்னா OB வெக்டர் தான். OB வெக்டர் என்னன்னு தெரியும்? B வெக்டர். அப்போ 2A வெக்டர் plus B வெக்டர் டிவைடு பை என்ன கிடைக்குது? 3 அப்படின்னு கிடைக்குது. இது என்ன அப்படின்னா OP வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? OP வெக்டர் என்னன்னா 2A வெக்டர் plus B வெக்டர் டிவைடு பை 3 அப்படின்னு. சரியா? ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன், கியூங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரைட். கியூ அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுது. கரெக்டா? ரைட். எந்த ரேஷியோவில் அப்படின்னு பாருங்களேன், கியூங்கிற பாயிண்ட் எப்படி டிவைட் பண்ணால் ஏக்யூ அப்புறம் QB இப்படி தான் டிவைட் பண்ணுது. ஏபியை டிவைட் பண்ணுது எப்படி? A to Q AQ QB. AQ அப்படிங்கிறப்ப இங்கே என்ன இருக்குது? 1 இங்கே 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2. அப்போ கியூங்கிற பாயிண்ட் என்ன செய்யுது அப்படின்னா ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது? இந்த பக்கம் பாருங்கள் 2. அப்போ 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதா? ரைட். அதான் இங்கே எழுதிக்கிறேன். சிமிலர்லி Q divides AB internally in the ratio 2:1. ஓகே, Q divides AB internally in the ratio 2:1 அப்படின்னு. கரெக்டுங்களா? ரைட். அப்போ OQ வெக்டர் ஈக்குவல் டு ஓகே OQ வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க? இங்கே என்ன வந்து கியூங்கிற பாயிண்ட் இதா? ரைட். இங்கே என்ன வந்திருக்கு? 1 இன்ட்டு ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கோ 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய வெக்டர் OA வெக்டர் 1 இன்ட்டு OA வெக்டர். ரைட். ரெண்டு ஆட் பண்ணு 2வா? 2 இன்ட்டு OB வெக்டர் டிவைடு பை 1 + 2 அதான் இங்கே எழுதிக்கிறேன். 1 இன்ட்டு OA வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு OB வெக்டர் டிவைடு பை 1 + 2 அப்படிங்கிறது. ஓகே, 1 இன்ட்டு OA வெக்டர் என்னது? OA வெக்டர். பட் OA வெக்டர் என்ன
என்னன்னு சொல்லிக்கிறாங்க கிவனில் ஏ வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஓபி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் பி வெக்டர் டிவைடு பை ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 அப்படிங்குது. அப்போ ஓக்யூ வெக்டர் என்ன கிடைக்குது ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் டிவைடு பை 3 அப்படின்னு. ஓகே, அதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் டிவைடு பை 3 இது என்னது ஓக்யூ வெக்டர். அதே மாதிரி இது என்னது அப்படின்னா ஓபி வெக்டர் அப்படின்னு. ஓகே, அப்போ புரியுதுங்களா பொசிஷன் வெக்டர். ஓகே, ட்ரைசெக்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம் பின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் கியூ ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட் என்ன எடுத்துக்கிட்டேன் பின்னு கியூன்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ஓக்யூ வெக்டர் அதுதான் இதுன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா இது என்ன உங்களுக்கு ஓக்யூ வெக்டர் இது என்ன உங்களுக்கு ஓபி வெக்டர். ஓகே, ப்ரூஃப் முடிஞ்சிச்சா? ரைட், அடுத்த நோட்டு பாருங்கள். த லைன் செக்மெண்ட் த லைன் ஜாயினிங் எ வெர்டெக்ஸ் நோட் பாருங்க. The line joining a vertex of a triangle with the midpoint of its opposite side is called a median. ஓகே, மீடியன் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான். கரெக்டாக மீடியன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. சரியா, ஒரு ட்ரையாங்கிளில் லைன் ஜாயினிங் எ வெர்டெக்ஸ் லைன் ஜாயினிங் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் விட்டுடு எ வெர்டெக்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு வெர்டெக்ஸ் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும் ட்ரையாங்கிளுக்கு 3 வெர்டெக்ஸ் இருக்கா? ரைட், அப்போ ஒரு வெர்டெக்ஸில் இருந்து with the midpoint of its opposite side okay is called a median அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க என்னென்னா வெர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு. ஓகே, பக்கத்தில் டயக்ராம் வேணும், இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. இப்போ இது என்ன ஏபிசிங்கிற ஒரு வெர்டெக்ஸா? ரைட், இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வெர்டிசஸ் இருக்குது 3 வெர்டிசஸ். ரைட், இப்போ ஒரு வெர்டிசஸ் எடுத்துக்க ஏங்கிற வெர்டிசஸ் அதில் இருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அவனுடைய ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் ஒரு லைன் ஜாயின் இது பண்ணுறேன் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக? ரைட், அதேமாதிரி இந்த வெர்டிசஸ் இருக்குமா இதுலேருந்து என்ன செய்கிறேன் ஒரு லைன் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, அதேமாதிரி இந்த இடத்துல அப்போ 3 வெர்டெக்ஸ் என்ன செய்யும் அப்படி இந்த 3 வெர்டெக்ஸில் இருந்து அவனுடைய ஆப்போசிட் சைடு நீ என்ன செய்யற அப்படின்னா ஒரு லைன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த 3 லைன் என்ன செய்யும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுமா இல்லைங்களா? அந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மீடியன் அப்படிங்கிறது. கரெக்டா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க. ட்ரையாங்கிளில் ஏங்கிற வெர்டிசஸ் பி சி 3 வெர்டிசஸ் இருக்கு. ஏங்கிற வெர்டிசஸ்க்கு அதில் இருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். அதேமாதிரி பியில் இருந்து அதனுடைய ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். சி எடுத்துக்கோ, சியில் இருந்து அதனுடைய ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா? இந்த 3 லைனை என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஓகே, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த லைன் ஜாயினிங் எ வெர்டெக்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்க. ஓகே, அந்த வெர்டெக்ஸில் இருந்து வித் த மிட் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஆப்போசிட் சைடு. ஓகே, அப்போ அந்த வெர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு நீ என்ன செய்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணுற. அப்போ எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது 3 வெர்டெக்ஸ் இருக்குது. 3 வெர்டெக்ஸ் மூலமாக அப்போ 3 வெர்டெக்ஸும் ஒரு கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் என்ன செய்யும் மீட் பண்ணும். அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இஸ் கால்டு த அந்த மிட் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மீடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ட்ரையாங்கிளில் 3 வெர்டெக்ஸ் இருக்குது. 3 வெர்டெக்ஸுக்கும் என்ன செய்றீங்க அப்படின்னா அதனுடைய அந்த வெர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு என்ன செய்கிறேன் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ 3 லைன்ஸ் கிடைக்குமா? அந்த 3 லைன்ஸும் ஒரு கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் என்ன செய்யும் உனக்கு மீட் பண்ணும். அந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க மீடியன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ரைட், அடுத்து பாருங்க த சென்ட்ராய்டு. த சென்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிவைட்ஸ் த மீடியன். ஓகே, சென்ட்ராய்டு அப்படிங்கிறது என்னன்னா டிவைட்ஸ் த மீடியன் ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடு. ஓகே, சென்ட்ராய்டு அப்படிங்கிறது டிவைட்ஸ் த மீடியன் மீடியனை டிவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. கரெக்டா? மீடியனை டிவைட் பண்ணுது எப்படின்னா ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு த மீடியனை என்ன சொல்கிறேன் வெர்டெக்ஸ்லேருந்து அந்த ஆப்போசிட் சைடு ட்ரா பண்ணக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன் தானே மீடியன். ஓகே, அப்போ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது டிவைட் பண்ணுது மீடியனை. ஓகே, சென்ட்ராய்டு அப்படிங்கிறது டிவைட் பண்ணுது மீடியனை ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடு இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே மீடியன் இருக்கா உனக்கு எத்தனை மீடியன் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு 3 மீடியன்ஸ் இருக்கா? ரைட், அந்த மீடியன் சென்ட்ராய்டுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா மீடியன் அப்படிங்கிற பாயிண்ட் இன்டர்னலாக டிவைட் பண்ணுது எந்த ரேஷியோவில் 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, த சென்ட்ராய்டு டிவைட்ஸ் த மீடியன். சென்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிவைட் பண்ணுது மீடியனை. கரெக்டா? டிவைட் பண்ணுது மீடியனை எப்படின்னா இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 அதான் இங்கே விஷயம். ஓகே, சென்ட்ராய்டு அப்படிங்கிறது டிவைட்ஸ் த மீடியன் இன்டர்னலி இந்த ரேஷியோ எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதாமா 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் கொடுத்துருக்கிறதெல்லாம் மீடியனுக்கான டெஃபினேஷன். சென்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன செய்யுது மீடியனை டிவைட் பண்ணுது எப்படி டிவைட் பண்ணுது அப்படின்னா இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 அப்படிங்கிறது. ஓகேவா?
ரைட். இப்போ இதை வச்சு தான், இந்த நோட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த தியரம் 8.3 இது 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை நடத்த போகிறோம். ஓகேவா? ரைட். தியரம் 8.3 பாருங்கள். த மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஓகே, மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ப்ரூவ் தட் போட்டு இந்த தியரத்தை அப்படியே கேட்பாங்க. 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ரைட். ப்ரூஃப் பாருங்கள். மீடியன்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்காரே மீடியன் அப்படின்னு கன்கரண்ட் அப்படின்னு என்ன மீனிங் உனக்கு? ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஓகேவா? ஒரு பாயிண்டில் கன்கரண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். எது? ட்ரையாங்கிளுக்கான மீடியன்ஸு ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் ஓகே. ஓகே, ப்ரூஃப் பாருங்கள். லெட் ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள், ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள் அண்ட் லெட் டி கமா இ கமா எஃப் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் sides BC, CA and AB respectively. Okay, திரும்பவும் சொல்கிறேன். லெட் ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறேன்? ஏபிசி. அதில் டிஇஎஃப் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் சைடு. கரெக்டாக? மிட் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் சைடு எந்த சைடு? டிங்கிறது பிசிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஈங்கிறது என்ன சொல்கிறேன்? சிஏக்கான மிட் பாயிண்ட்டு. எஃப்ங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டயக்ராமில் பாருங்கள். ஏபிசி ட்ரையாங்கிளா. டிங்கிறது பார்த்தீங்கன்னா பிசிக்கான மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஈங்கிறது என்ன அப்படின்னா சிஏக்கான மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி எஃப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள், டிஇஎஃப் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் சைடு. என்ன சைடு? டிங்கிறது பிசிக்கான மிட் பாயிண்ட்டு, ஈங்கிறது சிஏக்கான மிட் பாயிண்ட்டு, எஃப்ங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ரைட். We have to prove that the medians AD, medians அப்போ இதில் என்ன உனக்கு? ஏல இருந்து ஆப்போசிட் சைடு. ஓகே, அப்போ ஏடி இதான மீடியன். அப்போ மீடியன் ஏடி. இன்னொரு மீடியன் என்ன? பியிலேருந்து இது பண்ணுறப்ப பிஇ. இன்னொரு மீடியன். அடுத்த மீடியன் என்னன்னா சியிலேருந்து எஃப். அப்போ சிஎஃப் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். we have to prove that. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா the medians, என்னென்ன மீடியன் உனக்கு கிடைக்குது? ஏடி. ஏங்கிற வெட்டெக்ஸ் வந்து ஆப்போசிட் ட்ரா பண்ணுறப்ப உனக்கு இந்த லைன் எதில் மீட் பண்ணும்? டிங்கிற பாயிண்ட்டில். அப்போ ஏடிங்கிறது மீடியன். பியிலேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா பிஇ அப்படிங்கிறது ஒரு மீடியன். இன்னொன்று சியிலேருந்து ட்ரா பண்ணுறப்ப சிஎஃப் அப்படிங்கிறது 3. அப்போ 3 மீடியன் கிடைக்குது. இது 3 என்னென்னு சொல்லணும்? கன்கரண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? மீடியன்ஸ் ஏடி பிஇ சிஎஃப் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். லெட் ஓ பி த ஆரிஜின். ஓகே, ஓங்கிறது என்ன எடுத்துக்கிறேன்? ஆரிஜின். அண்ட் ஏ வெக்டர், ஸ்மால் ஏ வெக்டர் கமா ஸ்மால் பி வெக்டர் அண்ட் ஸ்மால் சி வெக்டர் பி த பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ கமா பி கமா சி ரெஸ்பெக்டிவ்லி. கரெக்டா? அப்போ ஏபிசி இருக்கா? ஏபிசி இதுக்குரிய பொசிஷன் வெக்டர். நார்மலாக பொசிஷன் வெக்டர் என்ன சொல்லுவோம்? ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் இங்கே எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓஏ வெக்டர் ஸ்மால் ஏ வெக்டர். ஓகே, அப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர், பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர், அதேமாதிரி சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரைட். த பொசிஷன் வெக்டர் ஆஃப், அப்போ இது ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்மால் ஏ வெக்டர், பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்மால் பி வெக்டர், சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்மால் சி வெக்டர்ங்கிறது பொசிஷன் வெக்டர். கரெக்டுங்களா? ரைட். இப்போ இதில் டிங்கிறது என்னன்னு சொல்லிக்கிறேன்? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. கரெக்டாக? டிங்கிற பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன்? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. மிட் பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க நீங்கள்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுவியா? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசினா இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதான மிட் பாயிண்ட்டு. ரைட். அப்போ த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் டி கமா இ அண்ட் எஃப் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிங்கிற பாயிண்ட் அதுக்குரிய பொசிஷன் வெக்டர். ஓகே, டிங்கிற பாயிண்ட்டு அதுக்குரிய பொசிஷன் வெக்டர். ஓகே, பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க? டிங்கிற பாயிண்ட்டுங்கிறப்ப ஓடி வெக்டர். ஓகே, ஓடி வெக்டர் ஈக்குவல் டு டிங்கிறது என்னன்னு தெரியும்? பிசியோட மிட் பாயிண்ட், பிக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் பி வெக்டர், இதுக்குரியது சிக்குரியது சி வெக்டர். அப்போ ஓடி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே, இந்த இடத்துல டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர், சிங்கிற பாயிண்ட்டுக்குரியது சி வெக்டர். அப்போ இந்த டிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஓடி வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ரைட். அதே மாதிரி ஈங்கிறது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஏ, இதுக்குரிய பொசிஷன் வெக்டர். கரெக்ட். இதுக்குரிய மிட் பாயிண்ட் இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இங்கே சி வெக்டர் இங்கே ஏ வெக்டர். அப்போ சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் போட்டு
போட்டாலும் சரி, இல்லை ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 எப்படினாலும் எழுதிக்கலாம். அப்போ ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அப்போ ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது ஓகே சாரி ஈங்கிற பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கரெக்டா. அப்போ அதனுடைய பொசிஷன் வெக்டர் ஓஇ வெக்டர் எப்படி எழுதுவோம் நம்ம அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 கரெக்டா. ரைட், அடுத்து பாருங்கள் எஃப்ங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓஎஃப் வெக்டர். ஓஎஃப் வெக்டர் எப்படி எழுதுவீங்க, இங்கே ஏ வெக்டர் இங்கே பி வெக்டர். அப்போ ஸ்மால் ஏ வெக்டர் ப்ளஸ் ஸ்மால் பி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே. அப்போ டிஇஎஃப்க்குரிய பொசிஷன் வெக்டர் இங்கே எழுதியாச்சு ஓகே. ஓடி வெக்டர் ஓஇ வெக்டர் ஓஎஃப் வெக்டர் அப்படின்னு எழுதியாச்சு சரிங்களா. ரைட், லெட் எடுத்துக்கணும். அடுத்தது என்ன, G1 அப்படிங்கிறது பி த பாயிண்ட் ஆன் ஏடி டிவைடிங் இட் internally in the ratio 2:1 ஓகே. G1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ராய்டா, இது மீடியன் தானே. இது என்ன உங்களுக்கு ஏடிங்கிறது மீடியன். ஏடிங்கிற மீடியன் முன்னாடியே சொல்லிட்டேன் டெஃபினேஷன். சென்ட்ராய்டு என்ன சொன்னேன், மீடியனை 2:1ங்கிற ரேஷியோவில் இன்டர்னலி டிவைட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. மீடியனை 2:1ங்கிற ரேஷியோவில் இன்டர்னலி டிவைட் பண்ணும், அதுதானே சென்ட்ராய்டு அப்படின்னு சொன்னேன். ரைட், அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறேன், G1 அப்படிங்கிறது சென்ட்ராய்டு. எதுக்கு, ஏடிங்கிற மீடியனுக்குரிய சென்ட்ராய்டு. அதை எப்படி டிவைட் பண்ணும், 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுமா. ரைட், அதாங்க லெட் G1 பி த பாயிண்ட் கரெக்டா. G1 அப்படிங்கிறது பி த பாயிண்ட் ஆன் எதில், ஏடிங்கிற மீடியனில் ஓகே. ஏடி டிவைடிங் இட் இன்டர்னலி இந்த ரேஷியோ, டிவைட் பண்ணுது ஏடிங்கிற மீடியனை எந்த ரேஷியோவில், இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கரெக்டா. அப்போ G1 அப்படிங்கிற பாயிண்ட் ஏடியை 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதா. ரைட், அப்போ ஓ இந்த இடத்துல G1ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் சொல்லலாமா. ரைட், அப்போ therefore பொசிஷன் வெக்டர் ஆஃப் G1 ஓகே. பொசிஷன் வெக்டர் ஆஃப் G1 ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம் நம்ம, இந்த லைன் தானே, ஆப்போசிட் வெக்டர் தானே எடுத்துக்கணும். அப்போ 2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஓடி வெக்டர் 2 இன்ட்டு ஓடி வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஓஏ வெக்டர் டிவைடு பை இங்கே 1 + 2வா, அப்போ 1 + 2 அப்படிங்குது ஓகே. அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் G1 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஓடி வெக்டர், அடுத்து இங்கே 1 இன்ட்டு ஓஏ வெக்டர் டிவைடு பை 1 + 2 அப்படிங்குது ஓகேவா. ரைட், அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் G1, பொசிஷன் வெக்டர் G1 எப்படி எழுதிக்கலாம், OG1 வெக்டர். OG1 வெக்டர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஓஏ வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஏ வெக்டர் 1 இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஓடி வெக்டர் என்னன்னு தெரியும், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2. அப்போ 2 இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 டிவைடு பை இங்கே ஹோல் டிவைடில் வரக்கூடிய 1 + 2 எழுதிக்கிறேன் கரெக்டுங்களா. ரைட், அப்போ 1 இன்ட்டு ஏ வெக்டர்னா ஏ வெக்டரா. ரைட், ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 என்ன ஆகிடும் உனக்கு, கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 1 + 2 ஆட் பண்ணால் 3 ஓகே. அப்போ OG1 வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 3ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன், 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் கரெக்டா. இப்போ ஏடிங்கிற மீடியனை G1ங்கிற இந்த சென்ட்ராய்டு என்ன செய்யுது அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அதுலேருந்து OG1 வெக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க கரெக்டா. ரைட், அடுத்த மீடியன் எடுத்துக்கிறேன், என்னென்னு பிஇ அப்படிங்கிற மீடியன் எடுத்துக்கலாமா. ரைட், பிஇங்கிற இந்த மீடியன் என்ன செய்யுது, G2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் கரெக்டா. லெட் G2ங்கிற பாயிண்ட் ஆன் பிஇயில் எடுத்துக்கிறேன். பிங்கிற மீடியனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், என்னென்னு G2ங்கிற பாயிண்ட் ஓகே. G2ங்கிற பாயிண்ட்டு பிஇ அப்படிங்கிற மீடியனில் எடுத்துக்கிறேன். டிவைடிங் G2 என்ன செய்யுது, டிவைட் பண்ணுது இட் இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 ஓகே. பிங்கிற மீடியனில் G2ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். G2 அப்படிங்கிறது என்ன செய்யுது, டிவைட் பண்ணுது இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 ஓகே. அப்போ எப்படி எழுதுவீங்க, OG2 வெக்டர். பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவோம், G2 அப்படிங்கிறப்ப OG2 வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம் நீங்கள், 2:1 பாருங்கள் பிஇ. அப்போ இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும் உங்களுக்கு. அப்போ 2:1 அப்படிங்கிறப்ப 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஓபி வெக்டர் 1 இன்ட்டு ஓபி வெக்டர், அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு ஓஇ வெக்டர் ஓகே. 1 இன்ட்டு ஓபி வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஓஇ வெக்டர் டிவைடு பை 1 + 2 ஓகே. 1 இன்ட்டு ஓபி வெக்டர் என்னன்னு தெரியும், பி வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஓஇ வெக்டர் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 கேன்சல் ஆகிடுமா. ரைட், டிவைடு பை அப்போ மேலே என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள் 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஏ வெக்டர் இருக்குது ப்ளஸ் சி வெக்டர் இருக்குது, இங்கே பி வெக்டர். அப்போ ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாமா. அப்போ OG2 வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை கீழே 1 × 2 ஆட் பண்ணால் 3. அப்போ OG2 வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 3 அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் இது என்ன எடுத்துக்கிறேன், 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ரைட், இதே மாதிரி சிமிலர்லி இஃப் G3 எடுத்துக்கிறேன். G3 அப்படிங்கிறது
அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சிஎஃப் அப்படிங்கிற மீடியன் இருக்கா இல்லையா, ரைட். இந்த சிஎஃப் மீடியனில் G3ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். G3 அப்படிங்கிறது என்ன செய்யுது, சிஎஃப் அப்படிங்கிற அந்த மீடியன்கிற லைனை டிவைட் பண்ணுது எந்த ரேஷியோவில், 2:1ங்கிற ரேஷியோவில். ஓகே, அப்போ டிவைட் பண்ணுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக OG3 அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறேன். G3ங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கண்டிப்பாக அதுவும் என்னவா தான் இருக்கும், OG3 வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைடு பை என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன், 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இது மூணும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குது, we find that the position vectors of the 3 points. ஓகேவா, we find that the position vectors of the 3 points G1, G2, G3 ஓகே are 1 and the same. ஓகே, அது மூணு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரியுது. கரெக்டாக 1 2 3 ஈக்குவேஷன் 1 OG1 வெக்டர் பாருங்கள் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைட் பை 3. அதேமாதிரி ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள் OG2 வெக்டரும் அதே தானே. ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள் OG3 வெக்டரும் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைட் பை 3 மூணுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ OG1 வெக்டர் ஈக்குவல் டு OG2 வெக்டர் ஈக்குவல் டு OG3 வெக்டர். ஓகே, ஹென்ஸ் they are நாட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். அது மூணு என்ன கிடையாது, அப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் கிடையாது, ஒரே பாயிண்ட் தான். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா G1, G2, G3 பொசிஷன் வெக்டர் சேமாக இருக்கா, OG1 ஈக்குவல் டு OG2 ஈக்குவல் டு OG3 மூணு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்போ மூணு பொசிஷன் வெக்டர் ஈக்குவல் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது மூணு வேறு வேறு பாயிண்ட் கிடையாது, மூணுமே என்ன பாயிண்ட்டு, ஈக்குவல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேம் பாயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ லெட் த காமன் பாயிண்ட். ஓகே, அப்போ மூணுமே ஈக்குவல் பாயிண்ட், ஒரே பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மூணு பொசிஷன் வெக்டரும் ஈக்குவல், அப்போ கண்டிப்பாக அது மூணு வேறு வேறு பாயிண்ட் கிடையாது, ஒரே பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டாக, மூணு பொசிஷன் வெக்டரும் ஈக்குவல், அப்போ அது மூணும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் கிடையாது, மூணுமே ஒரே பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அந்த ஒரே பாயிண்ட் தான் என்னென்னு எடுத்துக்கிறேன், லெட் த காமன் பாயிண்ட் பி ஜின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த காமன் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் த 3 மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் இஸ் ஜி அப்படிங்கிறாங்க. கரெக்டாக, அப்போ அந்த மூணு பாயிண்ட்டுமே அதாவது OG1, OG2, OG3 மூணு ஈக்குவல், அப்போ அது மூணு வேறு வேறு பாயிண்ட் கிடையாது, ஒரே பாயிண்ட் ஜி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக அந்த 3 மீடியன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஜிங்கிற பாயிண்டில் கன்கரண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதாங்க 3 மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும், அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதான் அவங்க ப்ரூஃப் என்ன சொல்கிறாங்க, மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட், ட்ரையாங்கிளில் ட்ரா பண்ணக்கூடிய மீடியன்ஸ் மூணு ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும், அதுதான் கன்கரண்ட் அப்படின்னு. ஓகே, இங்கே என்ன கிடைக்குதுன்னா மூணு மீடியன் எடுத்துக்கிறோம், 3 மீடியன்ஸ் ஏபி, ஒரு மீடியனில் G1, இன்னொரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிற G2ங்கிறது, இன்னொரு மீடியனில் G3, மூணு மீடியன்ஸில் 3 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் மூணுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி கிடைக்குது உனக்கு, ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ மூணுமே வேறு வேறு பாயிண்ட் உனக்கு கிடையாது. ஓகேவா, அப்போ ஒரே பாயிண்ட் தான், அந்த ஒரே பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், G அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ கண்டிப்பாக மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட், இதுதான் ப்ரூஃப் அவங்க கேட்குறது. ஓகேவா, கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும், அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா G அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா.